காரணம் நம்ம பள்ளிவாசல்களுக்கு பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனுமதிச்சிருக்கிறாங்க, வந்து தொழுவிட்டு போயிருக்கிறாங்க. அன்றாட அல்லாஹ்ட்ட கேட்டு ட்ரைனிங் கொடுத்து அடுத்த கேட்கிறாங்க. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கறது எந்த பயிற்சியும் கொடுக்கல. இன்றைய பெண்களுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த பயிற்சியும் கொடுக்கல. அப்ப எங்க போய் கேட்பாங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடந்திருக்கு? பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கும். முதல்ல ஆண்கள் நிற்பாங்க, பின்னாடி பெண்கள். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பர்தா கூட கிடையாது, அந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் கிடையாது என்பது எப்படி வழங்குது? சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு, கான ரிஜாலுன் யுஸல்லூன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிதி உஜுரிஹிம் அலா அனாகிஹிம் கஹயத் சிபியான். இன்றைக்கு அவர் காலத்துல சொல்றாரு, இன்றைக்கு சின்ன பசங்களுக்கு கட்டி விடுவோமே, அவங்க கட்டி விட்டுருக்காங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி தங்களுடைய இந்த கீழே உள்ள ஆடைய கழுத்துல கட்டிக் கொள்வார்கள். கட்டிக்கொண்டு அதனோடவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுவார்கள். இந்த பெரிய துண்டு எடுத்து கழுத்துல கட்டிக்கொண்டு என்ன செய்வாங்க? மற்ற நேரத்தில் இடுப்புல கொண்டு துணி, தொழுக நேரத்தில் தோல் விஜயத்தை மறைக்கணும் இருக்கு, தோல் விஜயத்தில் இல்லாம தொழாதீங்கன்னு இருக்கு. அதனால தொழுக நேரத்தில் எடுத்து மேல கட்டிக்குவாங்க. மேல ஓப்பன் தான், மேல ஓப்பன் தாங்க. பிளாக் நம்ம கற்பனை வருதுல, சும்மா இப்படி இடுப்புல அப்படி நிற்பாரு, அப்படித்தான் இருக்கும் உடம்புல, வேற ஒன்னும் அடிஷனல் ஆடை கிடையாது. தொழுக இப்படி எடுத்து கழுத்துல கட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கழுத்துல கட்டினவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், காலலி நிசா, பெண்களை நோக்கி சொல்வார்கள், லா தர்ஃபஉன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா. ஆண்கள் அதாவது உட்கார்ந்த பிறகுதான் நீங்கள் சஜிதாவுடன் தலையை உயர்த்த வேண்டும். எதுக்கு இதை சொல்றாங்கன்னு வழங்குதா? ஆடை ஒரு ஆடை, அது குனியும் போது வந்து அது அந்த சில பகுதிகள் பின்னாடி தெரிய வாய்ப்பு இருக்குது. மொத்த டிரெஸ் நாங்க இது ஒரு தமாசமா நீங்க கூடாது, நம்மள கண்கள்ல கண்ணீர் கலங்கணும், அப்படி ஒரு நிகழ்ச்சி இது இல்லையா? அட ஒரு ஆடைதான் மொத்த ஆடைய குனிந்தா என்ன செய்யுது தெரியும். அதனால சஜிதாவில இருந்து எந்திரிப்பாங்கல்ல, சஜிதாவில எந்திரிச்சு உட்காருவாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு வந்து பெண்களை எந்திரிச்சிடக்கூடாது. நீங்க கொஞ்சம் கூடுதல் நேரம் சஜிதாவில் கிடந்து ஆண்கள்லாம் எந்திரிச்சு இருப்புல உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்க வரணும் என்று பெண்களுக்கு சொல்லி வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா பாருங்களேன். பெண்களுக்கு எப்படி சொல்லப்படுது? ஆம்பளைங்க குனிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் போதுமான ட்ரெஸ்ஸா இல்ல, அதனால அவங்க எழுந்த பிறகு நீங்க எந்திரிக்கணும். என்ன இதுல என்ன விளங்குது யோசிச்சு பாக்குறீங்களா? என்ன நிலையில நம்ம இன்னைக்கு இருந்துக்கிறோம் யோசிச்சு பாக்குறீங்களா? ஆச்சரியத்திலே ஆச்சரியம். அப்படி ஒரு வாழ்க்கை, இந்த சஹாபாக்கள் வாழ்க்கை அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கு. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு தொழுவலாமா என்று கேட்கிறாரு. ஏன்னா அப்படிதான் தொழுவிட்டு இருக்காங்க, ஒரு ஆடையை அணிந்து தொழுவலாமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் குல்லுக்கும் எஜிது சௌபைன், இவர் கேட்டவர் இவருக்கு 2000 இருக்கு போல இருக்கு, இதுல ஒன்று 2 பேர் இருக்கும்ல, அவருக்கு 2000 இருக்கும் போல இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவர் எஜிது குல்லுக்கும் சௌபைனி, உங்கள ஒவ்வொருத்தரும் என்ன 2 ஆடையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிறது ஒண்ணு வச்சுக்கிட்டு கறி வர வேணுமா? இருக்கிறது ஒண்ணு, அப்புறம் ஒண்ணு வச்சுக்கிட்டு தொழுவலாமான்னு கேட்கறீங்க. ஒரு கேள்வியா? யார்கிட்ட 2 ஆடை இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ஆளை தான் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிற அளவுக்கு அந்த நிலைமை சஹாபாக்களுடைய நிலைமை, அன்சாரிகளுடைய நிலைமை, மொத்த மதீனா மக்களுடைய நிலைமை இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, அந்த சஹாபாக்களுடைய உணவும் அப்படி, உணவும் சோத்துக்கும் வழி இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, கல்யாணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு பெண்ணு இல்ல, அது போக அணிஞ்சுக்கிறதுக்கு ஆடை இல்லை. இதுக்கு இடையில எதிரிகளுடைய அச்சுறுத்தல் வர, எதிரிகளுடைய அச்சுறுத்தல், பயம், போர், சண்டை, இந்த நிலைமை வேற. இவ்வளவுக்கு இடையில தான் இந்த வறுமையும் இந்த கஷ்டமும் அந்த மக்களை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலும் திசை திருப்பினுச்சா? நம்மளை திருப்புத, நம்மள இன்னைக்கு திருப்புத. வறுமை வந்தவுடனே, பொருளாதார கொஞ்சம் சிக்கல் வந்த உடனே நல்லா இருந்தா நம்ம மாறி வைக்கலாம். இன்னைக்கு நாட்டியம் பேசுறவங்க நிறைய பேர் கம்யூனிஸ்ட் இருக்கலாம் பாருங்க. யாரு கம்யூனிஸ்ட்ல இருப்பார்? சோப்பு கழிவுலாம் கம்யூனிஸ்ட்ல இருப்பான். கம்யூனிஸ்ட்ல என்ன இருப்பான்னு கேட்டா, சாப்பாட்டு கழிவு கேட்டா அவன் நினைக்கிறான், அது கடவுள் இருந்தா எனக்கு நீங்க பட்டினியா போடுறான், எனக்கு நிறைய தரணும்ல. காதல் பக்குரா இங்க குஃப்ரா, பக்குருங்கிற இருக்க வறுமை அது வந்து நாட்டியத்துல கொண்டு போய் விட்டுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை வந்து நாட்டியத்துல கொண்டு போய் சேர்க்கும். நாட்டியம் பேசுறவங்க காசு வந்துச்சுன்னா பெரிய பக்திமான் ஆயிடுவான். நாட்டியம் பேசிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு வந்து காசு வந்துச்சுன்னு வைங்களேன், அவன் பெரிய பக்திமான் ஆயிடுவான். இளையராஜா யார் இருந்தாலும்
ஒரு நாத்தியம் தானே. இளையராஜா ஆரம்பத்தில் யாருங்க, ஒரு நாத்தியம். கடவுளிலிருந்து ஒரு ஊரா போய் அவரும் அவரை வரதராஜனும் சேர்ந்து பாவலரும் சேர்ந்து கடவுளிலிருந்து கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாட்டு கிட்ட படிச்சு பாட்டுகள் மூலமாக கம்யூனிஸ்டத்தை பரப்பிட்டு இருந்தான். காசு வந்துச்சு. 1 கோடி ரூபாயில ஸ்ரீரங்கா ராஜகோபுரத்தை இவன் கட்டி கொடுப்பான். எங்க மாற்றம் பாத்தீங்களா? எவ்வளவு தலைகீழ் மாற்றம்னு பாருங்க. இந்த ஸ்ரீரங்கம் திருச்சியில உள்ள ராஜகோபுரம் பெரிய கோபுரம் இருக்கு, அதை கட்டி கொடுத்தது யாரு? இளையராஜா. இந்த ஆள் நேற்று வரைக்கும் நிலைமை என்ன? ஆனாலும் கடவுள்லாம் கிடையாது. கடவுள் எங்க இருக்கலாம்? அதாவது 100 ரூபாய் வாங்கி கச்சேரி நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் வறுமை கடவுளா கடவுள் செலுத்த வச்சுப்பான்ல அப்படின்னு சொன்ன ஆளுக்கு காசு ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் நம்ப சொன்னோம். அது தௌஹீதுக்கு எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கடவுளுங்கிற அளவுக்கு கொண்டு விட்டு போறாங்க. அப்ப அந்த நாத்தியம்ங்கிறது ஒரு கடவுள் மறுப்பு தன்மையை தான் கொடுக்கும். அப்ப இந்த நாத்தியம், இந்த வறுமை கடவுள் மறுப்பு தன்மையை கொடுத்திருக்கிறதுனா அந்த மக்களை கொடுத்துச்சா? யோசிச்சு பாருங்க. இந்த நிலையிலையும் அவங்க தொழுகை விட்டாங்களா? இந்த நிலையிலையும் நோன்பு வைக்கணும்னு சொல்றான். அது நோன்புலாம் இல்லாத ஆளுக்கியா இருக்கிறவன் பணக்காரங்க சொல்றது. இவன் நம்ம ஆளுக்கு அது காரணம். நோன்பு வைக்கிறதுக்கு போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லி கூப்பிடணும்? இது ஒரு இறையச்சத்தை உண்டாக்குங்க, இது ஒரு பக்குவத்தை உண்டாக்கும் சொல்லி கூப்பிட்டா அவன் அதுக்காக நோன்பு வைக்குவான். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர்வதற்காக வேண்டி இந்த நோன்பு இருக்கிறதுன்னு சொன்னவன, அப்ப பணக்காரனுக்கு பசியை உணர வைக்கிறது தான் நோன்புன்னு தான் நம்மளே சொல்றோம். இது வழங்காம நான் ஒரு அடிதான் அப்படித்தான் படிக்கிறாரு. பசியின் கொடுமை பணம் படைத்தவர்கள் புரிந்து நேர்ந்தது யாரால? என்ன இஸ்லாம் கண்ட ரமலானை இனிதே அமைத்த நபியால் அவரும் படிக்கிறார். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள்லாம் புரிந்துறது தான் இது. அப்ப ஏழை உள்ளவன்ட்ட நோன்பு வைக்க சொன்னா நோம்பு பசியை வணங்குறதானே தினம் விலகிட்டு தானே இருக்கிறேன். நானும் தினம் பசிய ஒவ்வொரு நாள் விலகிட்டு தானே இருக்கிறேன். நீ இந்த புரிஞ்ச நோம்பு சொல்ல சொல்ற, அது பணக்காரனுக்கு சொல்லு. நம்மளும் அப்படித்தான் செய்யறோம். நம்மளை விட இந்த நோம்பு எல்லாத்தையும் யாருக்கு மாறா சொல்லி வச்சதுனால அப்படி ஆயிடுச்சு. அப்ப அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வறுமை 5 வேளை தொழுகையில அவங்களை நிறுத்தல. அந்த வறுமை அந்த வறுமையை நிறுத்தி இருக்கணும். இந்த வறுமையை காரணம் காட்டிக்கிட்டு சம்பாதிக்க ஏதாவது காரணம் கிடையாது செய்வது. 5 நிமிஷத்தை ஒதுக்க சொன்னா வாங்க நிறைய கடனுக்கு நீங்க 5 நிமிஷம் யாருக்கு போயிட்டு ஒரு 100 சம்பாதிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறான். அப்ப இவனுக்கு இந்த சின்ன ஒரு அற்பமான தேவைகளுக்காக வேண்டி தொழுகைக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. அது காரணம் சொல்றான். ஏன்டா ஒதுக்க மாட்டேங்கிற? வறுமை கஷ்டமா இருக்குல்ல, சும்மா அல்ல நிறைய தந்துருந்தாண்டா சம்பாதிக்கணும் அல்ல வரலான்னு இருப்பேன், இதெல்லாம் முடியுமாங்கிறான்ல. இந்த வாழ்க்கைக்கு அப்ப என்ன சொல்ல போறாங்க? இவ்வளவு சாத்தியம் அல்ல மறுமையை பிடிச்சி நிறுத்தி கேட்பான்ல. நீ வறுமையை சொல்லுவ? அப்படியாப்பா வறுமையா? இங்க வா, இந்த வறுமையை பாரு. அவங்களை கொண்டா நிறுத்தவங்க முன்னாடி இந்த ஒரு போர்வையை போத்திட்டு இருந்தாங்கடா, இந்த வறுமை அவங்களை தடுத்துச்சா? கேட்க மாட்டான்ல. ஒரே ஒரு பேரிச்சம்பளம் தின்னுட்டு இருந்தாங்களே, இது அவங்கள தீன்ல இருந்து தடுத்துச்சா? தொழுகையில நோன்புல சக்காத்துல போர்ல இருந்து தடுத்துச்சா? போர் செய்வதற்கு அவங்களை தடுக்கல, உன்னை மட்டும் தடுக்கல, நல்லா கேட்க மாட்டானா? அப்ப நம்ம இந்த தீனில ஒழுங்கா நடப்பதற்கு இந்த காசு செல்வம் செழிப்ப அளவுகளை கொள்ளவே கூடாது. எவ்வளவு இன்னும் சொல்ல போனா நல்லவர்களுக்கு தான் கஷ்டம் வரும். இந்த உலகம் ஒரு அளவுகளே கிடையாது. இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களும் உலகத்தினுடைய சிரிப்புகள் தானா ஒருத்தன் நல்லவன் கெட்டவன உரைச்சு பார்க்கிற அளவுகளு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்து மரியாதை தானா அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற உரைச்சு பார்க்க முடியும். கெட்டவங்களை தான் எல்லாம் நல்லா வச்சிருப்பான். உலகத்துல நல்லவங்களை தான் எல்லாம் ரொம்ப சோதிப்பான். இந்த உலகத்துக்கு அல்லா இடத்துல உள்ள மதிப்பே ரொம்ப கம்மி. என்ன கம்மி? கொசுவுடைய இறக்கையை விட கம்மி. இந்த அல்லாவிடத்துல இந்த உலகத்துக்கு ஒரு கொசுவின் இறக்கையை விட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு காவிற்கு அல்லா சோறு கொடுக்க மாட்டான். அந்த கொசுவா கூட அல்ல நினைக்கல. கொசுவுடைய ரெக்கையா கூட இந்த மொத்த உலகத்தை அவன் நினைக்கல. இவன் திங்கிற நம்ம பிரியாணி புரிச்ச திங்கிறவன் நினைக்கிறான். அல்லாவுடைய பார்வையில மொத்த உலகமும் சேர்ந்து கொசுவுடைய ரெக்கைக்கு சமானம் இல்லை. அதனாலதான் ஒண்ணுமில்லாத துன்ப